கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க கோரி வரும் 14ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிவித்துள்ளது. அந்த அமைப்பின் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் திருவாரூரில் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் மாநில பொதுச் செயலாளர் திரு ரஹமத்துல்லா, முஸ்லிம்களுக்கு தமிழக அரசு வழங்கும் இடஒதுக்கீட்டை கல்விக்கு மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புக்கும் அளிக்க வேண்டும் என்று கூறினார். இதில் குறிப்பாக தமிழகத்தில் நடப்பில் உள்ள 3.5% இடஒதுக்கீடு கல்வியில் மட்டும்தான் அமலில் இருந்து வருகிறது. வேலை வாய்ப்பில் சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்வாணையத்தின் சார்பாக ஆசிரியர் நியமனத்திலும் கூட வேலை வாய்ப்பில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு மறைக்கப்பட்டிருக்கிறது, பறிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் சரியாக அமல்படுத்த வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படும். ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் பரிந்துரைப்படி முஸ்லிம்களுக்கு 10%, மற்ற சிறுபான்மையினருக்கு 5% என 15% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.